all, welcome to Mind for Math YouTube channel. இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்கில் பார்ட் 9 வீடியோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்லேருந்து எடுத்திருக்கோம். இங்கே ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள், அதை எப்படி சால்வ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எக்ஸாம் வைஸில் பார்க்குறப்போ எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4 men and 3 women finish a job in 6 days and 5 men and 7 women can do a job in 4 days. How long will 1 man and 1 woman take to do the work? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கான்செப்ட், எக்ஸ் அண்ட் ஒய் பர்சன் கான்செப்ட். ஓகேவா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஷார்ட்கட் மெத்தடே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சைடை நம்ம ஈக்குவல் பண்ணுவோமா, எல்ஹெச்எஸ் இல்லைனா ஆர்ஹெச்எஸ் சைடை நம்ம ஈக்குவல் பண்ணுவோம், ஈக்குவல் டு 1 பண்ணுவோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கோங்க ஃபஸ்ட். நெக்ஸ்ட் இங்கே 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 24 மேன் ப்ளஸ் 18 உமன் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 மென் ப்ளஸ் 28 உமன் ஈக்குவல் டு 1. ஓகேவா? ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் பண்ணிட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவல். ஸோ 24 மென் ப்ளஸ் 18 உமன் இஸ் ஈக்குவல் டு 20 மென் ப்ளஸ் 28 உமன். ஓகே, இங்கே மென் பாருங்கள், 24 and 20 இருக்குது, 4 men. Next 28 and 18 இருக்கு, சப்ராக்ட் பண்ணால் 10 women. 4 men is equal to 10 women. 1 men is equal to 10 by 4, that is 5 by 2 women. ஓகேவா? 1 men is equal to 5 by 2 women அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 1 man plus 1 woman. இதெல்லாம் ஒரே டேர்மாக மாற்றுங்க. 1 மேனுக்கு பதிலாக 5 by 2 women plus 1 woman பண்ணிங்கன்னா 7 by 2 women. ஓகேவா? இது கொஸ்டினில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 7 by 2 உமனோட ஒர்க், எவ்வளோ நாள் அந்த ஒர்க்கு பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ கொஸ்டினில் ஏதோ ஒன்று வந்து சிங்கிள் டேர்மாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 4 men, மென்னுக்கு பதிலாக 5 by 2 உமன் ப்ளஸ் 3 உமன் இஸ் ஈக்குவல் டு 6 days. ஓகேவா? 6 days எடுத்துக்கிறாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 2 5 are 10. 10 உமன் ப்ளஸ் 3 உமன் இஸ் 13 உமன் இஸ் ஈக்குவல் டு 6 days. இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன, 13 உமன் 6 days எடுத்துக்கிறாங்க ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ 7 by 2 ஆஃப் உமன் எவ்வளோ நாள் எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் கொஸ்டின். நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே கன்வெர்ட் பண்ணிட்டோம் சிங்கிள் டேர்முக்கு. ஓகே, 13 உமன் ஃபார் 6 days அண்ட் 7 by 2 உமன் எவ்வளோ நாளுன்னு கேட்குறாங்க, எக்ஸ் டேஸ். ஓகேவா? 13 உமனுக்கு 6 days இன்டூ பண்ணுறோம், ஈக்குவல் டு 7 by 2 இன்டூ எக்ஸ். ஏன் ஈக்குவல் பண்ணுறோம், ஸோ சேம் ஒர்க் அதனால். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 into 6 into 2 by 7. 7 by 2 வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும் அந்த பக்கம் போகிறப்ப. இப்போ இங்கே எதுவுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஓகேயா? மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 into 6 into 2 is equal to 156 divided by 7. நம்ம இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும்னா 7 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுங்கள் பார்க்கலாம். 2 times 1 ரிமைண்டர், 16 அப்படின்னா 2 times 2 ரிமைண்டர். ஸோ 22 2 by 7 days. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது எக்ஸ் அண்ட் ஒய் கான்செப்ட், நம்ம ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஜஸ்ட் ஒரு 30 or 40 செகண்ட்ஸ்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ அண்ட் பி ஒர்க்கிங் அலோன் கேன் டூ அ ஒர்க் இன் 20 days and 15 days respectively. They started the work together but B left after some time and A finished remaining work in 6 days. Find after how many days from start B left the work. ஓகேவா? எத்தனை நாள் கழித்து B லீவ் ஆகுறாங்கன்ட்டு. இந்த கான்செப்ட் என்னது, ஜாயினிங் கான்செப்ட். நம்ம இதை வந்து ஈஸியான மெத்தட்லேயே பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், ஒர்க் கம்ப்ளீட்டடான்னு பார்க்கணும். இங்கே கம்ப்ளீட்டட். அண்டு செகண்ட் ஸ்டெப் யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா, 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க, ஏ அண்ட் பி. அண்ட் எண்டிங்கில் யார் இருக்கா, பி பாதியில் போயிட்டாங்க, எண்டிங்கில் ஏ மட்டும் இருக்காங்க. இப்போ நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 days வந்து ஏ தனியாக எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சுருக்காங்க, பி ஒரு 10 days அப்படின்னா ஏ வந்து ப்ளஸ் ஒரு 6 days, ரிமைனிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணால் 6 days, ஸோ 16 days. இதுதான் கான்செப்ட். இப்போ ஈக்குவேஷன் எழுதுங்க. ஈக்குவல் டு 1 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணனால ஃபஸ்ட்டு ஏவோடது டோட்டல் கம்ப்ளீஷன் ஒர்க் 20 days, பிக்கு 15, டினாமினேட்டரில் எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்க மாதிரி இப்போ ஏ வந்து பி வந்து சர்டைன் டேஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ வந்து எக்ஸ்ட்ரா 6 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி வந்து 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பி டோட்டலாகவே 5 days ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னாகும், ஏ வந்து அதோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா 6 days ஒர்க் பண்ணியிருப்பாங்க.
அப்படின்னா 11. இதை நம்ம கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் பிக்கு ஸ்கிப் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி என்னது? 4. இப்போ பி வந்து 4 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா ஏ என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ரா ஒரு 6 டேஸ். ஸோ 10. இதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 1/2 ப்ளஸ் 4/15 கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்கன்னா 6 டேஸ் ஃபார் பி. பி 6 டேஸ்னால் ஏ ப்ளஸ் 6 12. ஸோ இதை கேன்சல் பண்ணுங்கள். 2 டேபிள்ஸில் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அண்ட் 4 டேபிள்ஸ்லேயே பண்ணிக்கலாம். 3 டைம்ஸ் அண்ட் 5 டைம்ஸ் ப்ளஸ் அகைன் இதை 3 டேபிளில் பண்ணுங்கள். 2/5. 3/5 ப்ளஸ் 2/5 இஸ் ஈக்குவல் டு 5/5. 1 ஈக்குவல் டு 1 கிடச்சிருச்சு. ஸோ த ஆப்ஷன் இஸ் சி 6 டேஸ். ஓகேவா? இல்லை மைண்ட் கால்குலேஷன்லேயே நீங்கள் போட்டுருணும். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். A alone can do a work in 12 days while A and B together can do that work in 7.5 days. Find the time taken by C alone to do that work if C takes 3 days more than that of B alone to do that work. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், கொஸ்டினில் சீன்ற டேர்மே நமக்கு அதை பற்றி கொடுக்கல. சீன்றதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சி வந்து பியை விட 3 டேஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பாங்களாமா. இது மட்டும்தான். இதை ஓகே வச்சுக்கோங்க. அகைன் கொஸ்டினில் வேறு ஏ மட்டும் அந்த ஜாபை 12 டேஸில் முடிப்பாங்க. ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து 7.5 டேஸ் எடுத்துப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன தெரியணும்? பி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் சி கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 1/7.5. 1 டே ஒர்க் எழுதுகிறோம். ஏவோட 1 டே ஒர்க் 1/12. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு பி மட்டும் தெரியாது. ஓகேவா? பி இஸ் ஈக்குவல் டு 1/7.5. 1/12 ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிருங்க. -1/12. நம்ம இந்த 1/7.5 பாயிண்டில் இருக்குது. ஸோ நம்ம ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு நியூமரேட்டர் அண்ட் போத் டினாமினேட்டரை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? 10ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10/75. ஓகே, -1/12. இப்போ 10/75 கேன்சல் பண்ணுங்கள் 5 டேபிள்ஸில். 2 5s are 10 and 75 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 15 டைம்ஸ் -1/12. 15 and 12க்கான LCM 60. ஓகே, 15 அப்படின்னா 4 டைம்ஸ். 2 4s are 8 minus 12னா 5 டைம்ஸ். ஸோ 8 - 5 3/60. இதை இன்னும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1/20. ஸோ பி எவ்வளோ நாள் எடுத்துக்கிறாங்க? 1/20 டேஸ் எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 1/20 அப்படின்னா இது 1 டே ஒர்க்கு. டேஸில் நம்ம சொல்கிறதுனா பி அலோன் கேன் டேக் 20 டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க். ஓகேயா? இப்போ பியோட டேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ கொஸ்டினில் நமக்கு என்ன தேவை? சி மட்டும் தனியாக இந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? பி எடுத்துக்கக்கூடிய ஒர்க் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேஸ். ஸோ 20 + 3 23 டேஸ். சிம்பிள் தான். இங்கே சி டைமே கொடுக்கல, சியை பற்றி எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி மாற்றி தான் சம் சால்வ் பண்ணணும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றதை புரிஞ்சாலே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். 7 men working 9 hours a day can do a piece of work in 30 days. In how many days will 10 men working for 7 hours a day do the same work? இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். இது செயின் ரூல் கான்செப்ட். ஓகேவா? செயின் ரூலில் நம்ம டோட்டலாக 2 ஃபார்முலாஸ் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க்கு சேம் அப்படின்றப்ப நம்ம ஒர்க்கை கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்மளோட செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். P1H1 D1 = P2H2 D2. ஃபர்ஸ்ட் கேஸில் பாருங்கள் எத்தனை பர்சன்? 7 ஹவர்ஸ் 9 ஹவர்ஸ் அண்ட் டேஸ் 30 டேஸ். செகண்ட் கேஸில் எத்தனை பர்சன்? 10 men 7 hours. டேஸ் தான் நமக்கு தெரியாது, எக்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 9 × 30 டிவைடட் பை 10 × 7. 7 7 கேன்சல் 0 0. ஸோ 9 3s are 27 டேஸ். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். செயின் ரூலில் 2 ஃபார்முலா. ஒர்க் கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா W1/W2ன்னு போட்டிருப்போம். இங்கே ஒர்க் சேம் ஒர்க்னால செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ 5th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A can do a piece of work in 20 days and B can do it in 25 days. Both of them finish the work and earn ₹3,600. Then A share is. இது ஒர்க்ஸ் அண்ட் வேஜஸ் கான்செப்ட். ஓகேவா? டோட்டலாக 3 ஸ்டெப்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டாக? ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 டே ஒர்க். எத்தனை பர்சன்ட் கொடுத்துருந்தாலும் அவங்களோட 1 டே ஒர்க் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏவோட 1 டே ஒர்க் 1/20, பியோடது 1/25.
செகண்ட் ஸ்டெப் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். A:B. Here that is 1/20 is to 1/25. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 25:20. ரேஷியோ அப்படினாலே டிவைட் தான். ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணோன்னா 5:4. ஷேர்ஸ் பார்க்குறோம். ஷேர்ஸ்க்கு ரேஷியோ 5:4. டோட்டல் கவுண்ட் 9. ஓகேவா? 5ன்றது ஏவோட பார்ட், 4ன்றது பியோடது. 9ல் 5 பார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஏ பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் 3600. ஸோ 5/9 into 3600. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 400 டைம்ஸ் 5 into 400 is 2000. ஏவோட ஷேர் 2000. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே ஒரு டோட்டலாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 5 கொஸ்டின்ஸுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். பிகாஸ் எல்லா கான்செப்டும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நம்ம இப்போ கான்ஃபிடென்ட்டாக செம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 விஷயந்தான். ஒன்று, கான்செப்டை வந்து கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேயா? அதை தெரிஞ்சுட்டு அதை நிறையா இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் நிறையா எடுத்தோம் அப்படின்னா தான். ஜஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் ஏதோ ஒரு கொஸ்டின் பார்க்குறோம், டக்கு நம்ம மைண்டில் இது இந்த ஸ்டெப்பில் தான் சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஐடியா நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தனியாக உட்காந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். நிறைய ப்ராக்டிஸ் இருந்துச்சுனாலே மோர் ஆர்லெஸ் நம்ம வந்து கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்றத பற்றி நம்ம பயப்படவே தேவையில்ல. டைம் அண்ட் ஒர்க் டாப்பிக்காக நான் ஆல்ரெடி ஒரு 8 கான்செப்ட்ஸ் இருக்குது படித்தேன். அது இல்லாமல் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் நிறைய எடுத்துகிட்டே இருங்க. நிறைய வெப்சைட்ஸில் நிறைய விதமான கொஸ்டின்ஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள். 1 or 2 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இந்த கான்செப்ட்ஸே இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதையுமே எப்படி இருக்குது என்ன அப்படின்றத அதுலேயே ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? Okay, that's all for today. I hope you all understand this whole concept of time and work. Let us continue a new topic in the next video. Stay tuned for more videos and thank you.